வணக்கம். வாசிப்பது எம்மொழியாயினும் சுவாசிப்பது தமிழாயிருக்கட்டும். நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு. 26/12/2025 இன்று உங்களுக்கு ஒரு சுவையான செய்தி. அதாவது, நம்ம சிறுவயது முதல் ஏன் பெரியவர்கள் ஆன பிறகும் கூட சில விடயங்களுக்கு பயப்படுவது உண்டு. நாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிலர் பல்லியை பார்த்தால் பயப்படுவார்கள், சிலர் கரப்பாம்பூச்சியை பார்த்தால் பயப்படுவார்கள். அப்படி சிறு சிறு விடயங்களுக்கு, சிறு சிறு பூச்சிகளுக்கு பயம் கொள்வது நாம் பார்த்திருப்போம். இப்பொழுது நான் பகிர இருப்பது, நான் சொல்ல இருக்கும் செய்தி சில பயங்களை பற்றிய விடயங்களை. அந்த ஒவ்வொரு பயத்திற்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அதைத்தான் இந்த காணொளியில் கூற இருக்கின்றேன். நீங்கள் எதற்கு பயப்படுவீர்கள், அதற்கான பெயர் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது நிறைய போட்டித் தேர்வுகளில் பொது விடையாக கேட்கப்படுகிறது. புது விடயங்களை தெரிந்து வைத்துக்கொண்டு தேவைப்படும் போது அதை பயன்படுத்துவோம். அந்த வகையில் பயங்கள் பலவிதம். நாயை பார்த்து பயப்படுவது சைனோபோபியா. சிலர் இரத்தத்தை பார்த்து பயப்படுவார்கள். அவர்களுக்கு ஹீமோபோபியா என்று பெயர். அந்த இரத்தத்தை பார்த்து பயப்படுவதற்கு ஹீமோபோபியா என்று பெயர். பேயை பார்த்து பயப்படுவார்கள், தெரியுமா? அங்கே இருக்குது பேய், இங்கே இருக்குது பேய். அந்த மாதிரி பேய்க்கு பயப்படுவதற்கு பாஸ்மோபோபியா என்று பெயர். நாயை பார்த்து பயப்படுவது சைனோபோபியா. இரத்தத்தை பார்த்து பயப்படுவது ஹீமோபோபியா. பேயை பார்த்து பயப்படுவது பாஸ்மோபோபியா. பாம்பை பார்த்து பயப்படுவது லிபிடியோஃபோமியா, அதாவது லுமிடியோபோபியா. இடியை பார்த்து பயப்படுவது கெரனோபோபியா. இரவை பார்த்து பயப்படுவது நிக்டோபோபியா. இறந்த உடலை பார்த்து பயப்படுவது நெக்ரோபோபியா. மீண்டும் பதிவிடுகிறேன், இதில் நீங்கள் எந்த வகை போபியாவில் இருக்கிறீர்கள் என்று